வணக்கம் இந்திய பொதுமக்களே, respected Indian people, good morning. I want to share a fact in a very good language that I know. My mother language Tamil, a language in India, Tamil. இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க வேண்டும், அரைகுறையாக பார்க்கக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1, மாமியார்கள் மருமகள்களை கொடுமை செய்வதை தவிர்க்க முன்னெச்சரிக்கை சட்டங்கள் இந்தியாவில் உள்ளனவா? குற்றங்கள் புரிந்த பின்பு தண்டனை கொடுக்க சட்டங்கள் உள்ளன. குற்றங்களை தவிர்க்க கனடா மற்றும் பல வெளிநாடுகளில் மரண தண்டனை இல்லை. இந்தியாவில் மரண தண்டனை உள்ளதா? இருந்தால் ஏன்? இந்தியாவில் வாகனங்கள் வேகமாக செயல்படுத்தப்படுவது பாதுகாப்பற்றது. ஏன்? சரியாக பராமரிக்கப்படாத வாகனங்கள், ஓவர்லோட், விதிமுறைகளை பின்பற்றாத வாகன ஓட்டிகள், மிருகங்கள், நடந்து செல்லும் மனிதர்கள் மற்றும் இதர காரணங்கள். இருட்டில் வாகனங்களை இயக்குவது ஆபத்தானதாக இருக்கலாம். ஏன்? தூக்க கலக்கத்தில் வாகன ஓட்டிகள் இரவில் இருக்க வாய்ப்புள்ளது. இரவில் அனைத்து மெக்கானிக்குகளும் இருக்க வாய்ப்பில்லை. ஹெட்லைட் வெளிச்சம் மட்டுமே பத்தாது. திருடர்கள் வந்து விடுவார்களோ என்று பயந்து பொதுமக்கள் யாரும் உறக்கம் இல்லாமல் தவிக்க வேண்டாம். உங்களுடைய கோபத்தை தேர்தலில் காட்டுங்கள். நம் இந்தியாவில் வீடுகளை மக்கள் முறையாக இன்ஜினியர்களை வைத்துத்தான் கட்டுகிறோமா? அவ்வாறு கட்டிய கட்டிடங்களை முறையாக பராமரிக்கிறோமா? பூகம்பம் மற்றும் சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்களை தவிர்ப்பது எப்படி? வந்தாலும் உயிர் பிழைத்துக் கொள்வது எப்படி? இதற்கான விடை நாமே தேடிக்கொள்ளலாம் அல்லது அரசாங்கம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்த பாயிண்ட், பராமரிப்பின்றி ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்களில் ஏறி குழந்தைகள் விளையாடுவார்கள். அது அவற்றில் விளையாடும் குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்க வாய்ப்புள்ளது. உதாரணமாக சைடு ஸ்டாண்டு போடப்பட்ட இருசக்கர வாகனங்கள். பொதுவாக இருசக்கர வாகனங்களில் குழந்தைகளை அழைத்து செல்வது அல்லது நிறுத்தப்பட்டிருக்கும் இருசக்கர வாகனங்களில் குழந்தைகளை விளையாட அனுமதிப்பது குழந்தைகளின் உயிர்களுக்கு ஆபத்து விளைவிக்கும். இவையெல்லாம் நான் மட்டும் கண்டுபிடித்திருக்கும் ரிஸ்க் ஃபேக்டர்கள் மற்றும் நிறைய புள்ளிகள் மக்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புள்ளது. ரிஸ்க் ஃபேக்டர் என்றால் உயிருக்கு ஆபத்தானவை. முறையான அடுத்த பாயிண்ட், ப்ராப்பர் ஆம்புலன்ஸ் கனெக்டிவிட்டி இன் இந்தியா இஸ் நீடட். முறையான மருத்துவ அவசர வாகனங்கள், ஆம்புலன்ஸுகள் இந்தியாவில் எங்கும் எந்த இடத்திலும் உடனே உயிர்களை காப்பாற்ற இயக்கப்பட வேண்டும். இயக்கத்தில் இருக்கும் அல்லது ஓடும் வாகனங்களாலும் குழந்தைகளின் இயக்கப்படும் அல்லது ஓடும் வாகனங்களாலும் குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. அடுத்த பாயிண்ட், குழந்தைகள் மொபைல் ஃபோன்களை பெரியவர்களின் அனுமதி இல்லாமல் பார்ப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். குழந்தைகள் இருசக்கர வாகனங்களில் பயணிக்கும் பொழுது தூங்கி விழ வாய்ப்புள்ளது. ஷெல்டர் மக்கள் பாதுகாப்பாக இருக்க கண்டுபிடிக்கப்பட்டவைதான் இருப்பிடங்கள் மற்றும் வாகனங்களும். ஆனால் அவற்றினால் ஏற்படும் பாதிப்புகளை சொல்லி நன்மை தீமை இரண்டையும் அறிந்து கொள்ள உதவியிருக்கிறேன். நன்றி.